ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு வியாழக்கிழமை நம்ம ராசிக்கு ஸ்பெஷலா என்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்ன அதிர்ஷ்ட நிறம், என்ன அதிர்ஷ்ட எண் என்ற சர்ப்ரைஸான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான தனித்துவமான ராசி பலன்களை மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். ஸோ இந்த வீடியோ முழுமையாக பார்த்து முழு பலன்களையும் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு, மேலும் நமது வீடியோக்கள் வந்து தினசரி மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்கிறதுக்காக இப்பவே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விட்டுருங்க. ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமையும் அப்படின்ற விஷயத்தை டீட்டெயில்டாக பார்க்கலாம். வாங்க, நமது ராசிக்கு மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இன்னைக்கு 2024 வருடங்க மார்ச் மாதம் 28 வியாழக்கிழமைங்க. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள். இன்றைய தினம் சங்கடஹர சதுர்த்தி தினங்க. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். ஏழாம் இடத்திலிருந்து ராசி அதிபதி புதன் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான ஒரு கிரக காணப்படுதுங்க. இரண்டாம் இடத்துல லாபஸ்தானாதிபதி சந்திர பகவான் குரு பார்வை பெறுகிறார். குருவும் சந்திரனும் எதிரெதிரை பார்த்து கொண்டுள்ள கஜகேசரி யோகம் ஏற்பட்டுள்ளதுங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கன்னிராசி அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் நல்ல வெற்றிகளை பெற முடியுங்க. ஆனால் நீங்க நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களது உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தி நிதானமாக நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளணுங்க. ஆரோக்கியத்தில் அலட்சியம் காட்டக்கூடாதுங்க. முடிந்த அளவுக்கு வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தரும். மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாளுங்க. இந்த தினம் தடைப்பட்ட பெண்டிங்கான ஒர்க்கெல்லாம் உங்களால் முடிக்க முடியும். தடைப்பட்டிருந்த காரியங்கள் முடியும் போது உங்களுக்கு அதுக்குண்டான நல்ல மன நிம்மதி கண்டிப்பாக வந்து சேருங்க. எனவே அற்புதமான ஒரு நாள், நிம்மதியான ஒரு நாள். இன்று தினம் இறை வழிபாடுகள், ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக அமைப்பெறுவீங்க. வியாபாரத்தில் புதிய புதிய நபர்கள்லாம் அறிமுகம் ஆவாங்க. இன்றைய தினம் புதிய தொடர்புகள் உருவாக்கக்கூடிய யோகம் பிசினஸ் பீப்புள்ஸ்க்கு இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். வெற்றிகரமாக உங்களது பிசினஸ் சம்பந்தமான அனைத்து பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எனவே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வீட்டிலேயே சமைச்சு சாப்பிடுங்க. ஆரோக்கியத்தை மட்டும் பத்திரமா பார்த்துக்குங்க. வியாபாரத்தில் நல்ல நல்ல தொடர்புகள் புதிதாக கிடைக்குங்க. எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உழைப்புக்கு உண்டான ஊதியம், மதிப்பு, அங்கீகாரம் எல்லாம் அலுவலக பணிகளை கிடைக்குங்க. எனவே உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். நீங்கள் இன்றைய தினம் தயங்காமல் உங்கள் உழைப்பை போடலாம். அதுக்குண்டான 100% ரிசல்ட் நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும். மனதளவில் ஒரு புதிய லட்சியங்களை, புதிய பாதைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை இன்னைக்கு பெறுவீங்க. எனவே அற்புதமான ஒரு நாள். எந்த சூழலாக இருந்தாலும் நீங்கள் நிதானமாக செயல்பட வேண்டியது இன்னைக்கு ரொம்ப முக்கியங்க. ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. அதனால உங்களால் ஸ்போர்ட்ஸில் கூட கலந்துக்க முடியும். ஸோ ஆசைப்பட்ட விளையாட்டுகளை நீங்கள் பங்கேற்க முடியுங்க. இன்றைய தினம் நீங்கள் இருக்கக்கூடிய வீடு அல்லது மனை சார்ந்த விஷயங்களுக்காக அதிகமான லாபகரமான நல்ல ஒரு முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த மாதிரியான முதலீடுகள் இன்னைக்கு மேற்கொள்வீங்க. அதீதமான சக்திசாலியாக நீங்க இருக்கிறதுனாலையும், நல்ல அதிகமான உற்சாகம் இருக்கிறதுனாலையும் இன்னைக்கு உங்களுக்கு காரிய வெற்றிகள் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. உங்க பணிகள் எதுவாக இருந்தாலும் அதை சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுடைய சாதகமான இந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய டென்ஷன் கூட குறையக்கூடிய வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக நிம்மதி பெறக்கூடிய வாய்ப்புகளும் சூப்பராக இருக்குங்க. இன்றைய தினம் குடும்பத்துல புதிய புதிய முயற்சிகளை நீங்க தாராளமாக தொடங்கலாங்க. எந்த விதமான புதிய முயற்சிகளாக இருந்தாலும் நீங்க தயங்காம இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். அது உங்களுக்கு அதிகமான சக்சஸ் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அதன் மூலமாக நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் மகிழ்ச்சி அனுபவிக்கக்கூடிய நல்ல தருணங்களை பெறுவீங்க. இந்த தினம் பிரச்சனைகள் ஏதாவது வந்தது அப்படின்னா அதை தீர்ப்பதற்கு நீங்கள் விரைந்து முடிவெடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. ரொம்ப துரிதமாக வேகமாக உங்களால் வந்து முடிவெடுக்க முடியும். அதனால எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சால்வ் பண்ணிக்கிறதுல நீங்க கூடுதல் வேகத்தை இன்றைய தினம் கூட்டலாம். உங்களுக்கான நல்ல ரிசல்ட்டுகள் கண்டிப்பாக வந்து சேருங்க. அதன் மூலமாக உங்களுக்கு மன நிம்மதி உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் நீங்க பெறுவீங்க. நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதிக அளவுக்கு நன்மைகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாகவே இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. இன்றைய தினம் திருமணமானவர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாளாக அமையும். காதலர்களுக்கும் மகிழ்ச்சியான ஒரு அற்புதமான ஒரு நாளாக அமையுதுங்க. ஆனாலும் காதல் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்க மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க சிறந்த நன்மைகளை பெறணும் அப்படின்னா காதல் வாழ்க்கையில கூடுதல் பொறுமையாக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா இன்றைய தினம் உங்க மனக்குறந்த காதலருடன் உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் எழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பிரச்சனையின் போது நீங்க அமைதியாக இருந்து நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியம். நிதானமான செயல்பாடுகள் மூலமாக காதல் வாழ்க்கையை இனிமையாக மாற்றிக்கொள்ள முடியுங்க. நீங்களே எந்த விதமான தகாத செயல்பாடுகள், பேச்சுக்களை பேசி உங்க காதல் வாழ்க்கையை எடுத்துக்கொள்ள கூடாதுங்க. இன்றைய தினம் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாள். மற்றபடி இன்னைக்கு நல்ல உற்சாகமாக இருப்பீங்க. ஏன்னா வெவ்வேறு வகையில் காரிய வெற்றிகள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில நீங்க நல்ல ஒரு புகழ்மிக்கி காணப்படுவீங்க. ஏன்னா குடும்பத்துக்காக நிறைய விஷயங்கள் இன்னைக்கு செய்து தரக்கூடிய ஒரு நாளாக நீ அமைத்து தருவீங்க. எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள். திருமணமானவர்களுக்கும் இன்றைய தினம் சின்ன சின்ன விளைவுகள் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்காமல் போகலாம்.
இருக்கலாங்க. அதனால திருமண வாழ்க்கையிலும் நீங்க பொறுமையாக நிதானமாக இருந்து நீங்கள் பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் அது எல்லாத்தையும் நீங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க. உங்களுக்கான நல்ல முடிவை உங்களால் எடுக்க முடியும். கணவன் மனைவியிடையே அனுசரித்து போறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி போங்க, தப்பு கிடையாது. விட்டு கொடுத்து போனா கெட்டு போக மாட்டீங்க. உங்களை நம்பி வந்த உங்களது வாழ்க்கை துணையிடம் விட்டு கொடுத்து போங்க, அனுசரித்து போங்க. இன்னைக்கு வேற லெவல்ல சந்தோஷம் உங்களுக்கு பெருகக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பெற முடியுங்க. கொஞ்சம் அலர்ட்டா இருந்து நீங்க விழிப்புணர்வோடு செயல்படும் போது இன்னும் நல்ல நன்மைகளையும் கண்டிப்பாக பெற முடியுங்க. குறிப்பாக பயணங்களின் போது கூடுதல் கவனமாக இருக்கணும். உங்க உடைமைகள் மீது வெளிவட்டார பழக்கவழக்கங்கள், புதிதாக நிறைய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படக்கூடிய வகையில பெரிதாக விரிவடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. புதிய பழக்கவழக்கங்கள் நிறைய ஏற்படும். சில பேருக்கு வீடு மாற்றம் அல்லது இடமாற்றம் தொடர்பான ஐடியாக்கள் மனதில் உதயமாகக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் உண்டுங்க. ஆரோக்கியத்தை மட்டும் பத்திரமா பார்த்துக்கங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் உங்க குடும்ப உறவுகள் மூலமாகவும் உங்களது தனிப்பட்ட உங்களது திறமைகள் மூலமாகவும் வந்து சேருங்க. அற்புதமான ஒரு நாள். உழைப்புக்கு உண்டான ஊதியம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். புதிய லட்சியங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்னைக்கு நீங்கள் கிரீன் கலரை பயன்படுத்தலாங்க. அதிர்ஷ்ட நிறமாக கிரீன் கலர் இன்னைக்கு உங்களுக்கு அமையும். மேலும் நம்பர் 7 இன்னைக்கு லக்கியஸ்ட் நம்பராக அமைது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கன்னிராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்று தினம் உத்திரம் நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ, இன்று தினம் உங்களுக்கு காரியங்கள் வந்து ஏதாவது பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி தடைப்பட்ட காரியங்களாம் இன்னைக்கு நீங்கள் மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்தீர்கள். உங்களுக்கான காரிய வெற்றிகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பெண்டிங் ஒர்க்லாம் இன்னைக்கு உங்களால் முடிக்க முடியும். இல்லற வாழ்க்கையில் இன்றைய தினம் நிதானம், பொறுமை மற்றும் அனுசரித்து போகிறது ரொம்ப முக்கியங்க. உங்கள் மனக்குறந்த உங்கள் வாழ்க்கை துணை கூட நீங்கள் அனுசரித்து போங்க. இன்றைய தினம் சிறந்த ஒரு நாளாக அமைங்க. பெண்டிங் ஒர்க் எல்லாமே முடியும். சிறப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். அனுசரித்து போவது நல்லது. அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு இன்றைய தினம் வியாபார ரீதியாக புதிய கான்டாக்ட்ல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க. இறை வழிபாடுகள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல கூட இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் பக்தி நிறைந்த நாள்கள். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மனதில் புதிதமான ஒரு லட்சியங்கள் உருவாக்கக்கூடிய ஒரு நாளுங்க. புதிய பாதையை நீங்கள் கண்டறியக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. எந்த அளவுக்கு உங்கள் உழைப்பை போறீங்களோ அந்த அளவுக்கு எஃபர்ட்டுக்கு உண்டான நல்ல மதிப்பு உங்களுக்கு கெத்து கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆனால் நிதானமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. அவசரப்பட வேண்டாம். நிதானமாக ஒவ்வொரு காரியங்களாக முடியுங்கள். உங்களுக்கு உழைப்புக்கு அதிகமான மதிப்பு கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.